தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தாவீதினுடைய 3வது குமாரன் அப்சலோமை குறித்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்சலோம் மிகவும் அழகானவன். தன் தலைமுடி மிகவும் நீளமாக இருக்கும். அப்படிப்பட்ட அப்சலோம் வாழ்க்கையிலே முரட்டாட்டம், துரோகம் தான் காணப்பட்டது. அப்சலோமின் தாயின் பிறப்பாகிய தாமார் என்கிற அழகான ஒரு சகோதரி இருந்தாள். அவளை அம்னோன் கெடுத்து விட்டபடினாலே அப்சலோமுக்கு கொலை வெறி கோபம் வந்து அவனை கொன்று போட்டான். அவன் நாட்டை விட்டு ஓடிப்போனான். காலம் கடந்தது. தகப்பன் தாவீது அப்சலோமின் மேல் காண வேண்டும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை யோவாப், தாவீதினுடைய தலைமை படை தளபதி அறிந்து கொண்டான். யோவாப் ஒரு பெண்ணை நியமித்து தாவீதுக்கு முன்பாக நடிக்கும்படியாக அனுப்பினான். அந்த பெண் தாவீதுக்கு முன்பாக தன் மகனுக்காக கெஞ்சினாள், நடித்தாள். தாவீது அறிந்து கொண்டான். யோவாபை அழைத்து அப்சலோமை கூட்டிக் கொண்டு வர சொன்னான். அப்சலோம் எருசலேமுக்கு வந்தான். சில நாட்கள் கழித்து அப்சலோம் தனக்காக ஜனங்களை சேர்த்து கொண்டான். சதி திட்டம் தீட்டினான். தாவீது அதை அறிந்து தன் குடும்பத்தாரோடு கூட காற்றுக்குள் ஓடிவிட்டார். அப்சலோமுடைய ஆட்களுக்கும் தாவீதின் ஆட்களுக்கும் யுத்தம் நடந்தது. அப்சலோம் யுத்தத்திலே கொல்லப்பட்டான். தாவீது மிகவும் வருந்தினான். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பெயரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோனின் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் கூட அந்த தூண் இருக்கிறது. தனக்காக, சுயநலத்திற்காக, தன் பெயருக்காக என்று அப்சலோம் விரும்பினான். அப்சலோமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து முற்றிலும் அழகானவர். ஆனால் அவர் பிதாவின் சித்தத்தை செய்தவர், பிதாவை உயர்த்தினவர், பிதாவை கனம் பண்ணினவர். தனக்காக அல்ல, நமக்காக சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக அர்ப்பணித்தார். கர்வாலி மரத்திலே தன் தலைமுடி சிக்கிக் கொண்டு அப்சலோம் கொலை செய்யப்பட்டு மரித்து போனான். கல்வாரி மலையின் மேலே சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டு நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். முரட்டாட்டம் துரோகத்தின் அடையாளம், தவறான முன் உதாரணம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல முன் மாதிரியாக இருக்கிறார். நாமும் கூட நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி அன்பிலே நடப்போமாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.